ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இம்மானுவல். நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை குறித்து வார்னிங் கொடுத்துட்டே இருப்பார், எச்சரிச்சுட்டே இருப்பார். வருஷம் கணக்காக கூட இந்த வார்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த காரியங்களில் கூட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவே இருந்துக்கிட்டே இருப்போம். நம்ம நினைப்போம், இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஏன் கர்த்தர் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதை குறித்து நம்ம பயப்படுவோம். மேபி அதை ஒரு த்ரெட்டாக கூட நம்ம நினைப்போம். அந்த காரியங்களில் நம்ம எச்சரிக்கையாகவும் இருப்போங்க. சில காரியங்களில் நமக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவு வரும்போது தான் தெரியும் கர்த்தர் ஏன் அந்த பர்டிகுலர் காரியத்தை குறித்து நமக்கு வார்னிங் கொடுத்தாரு அப்படின்ட்டு. நமக்கு அந்த முடிவில் தான் அது தெரிய வரும். ஸோ கர்த்தர் எதை பேசினாலுமே அது நல்லதுக்கு தான் பேசுவார், நம்ம நல்லதுக்கு தான் பேசுவார், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பேசுவார், நமக்கு நல்லது செய்ய தான் பேசுவார். ஸோ அவர் ரொம்ப நல்ல கர்த்தருங்க. இந்த வார்னிங் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தாங்க இருந்திருக்கும். மற்றபடி நம்மளை த்ரெட் பண்ணுறதுக்காகவோ நம்மளை பயமுறுத்துறதுக்காகவோ கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் நம்ம அப்படி தான் எடுப்போம். நம்மளை பயமுறுத்துறாரோ நம்மளை த்ரெட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம எடுப்போம். அது அவரோட பாதையில், அவரோட திட்டத்தின் பாதையில் நம்மளை நடத்துறதுக்காக அந்த எச்சரிக்கையை, அந்த வார்னிங்கை கொடுத்துருப்பாரு. முடிவில் தான் அது நமக்கு தெரியும். அவரோட பரம திட்டத்தில் நம்மளை நடத்துறதுக்காக அதை சொல்லி சொல்லி பல வருடங்களாக நம்மளை நடத்திட்டே வந்திருப்பார் அந்த பாதையில். ஸோ அவர் காட் இஸ் அ ப்ரொடெக்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.